பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு பன்னீரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் 65 பவுடர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 முந்திரி பருப்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ண தக்காளி. பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்ப வதங்கக்கூடாது. புலாவுக்கு தக்காளி கொஞ்சம் அப்படி ஃப்ளேவர் தெரிகிற மாதிரியே இருக்கட்டும். மல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டுக்கிறேன். இது கூட ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீர் துண்டுகளையும் மேலே தூவிட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி நல்லா சிம்லே வச்சு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டு அந்த விசில் அடங்குற வரைக்கும் 10 நிமிஷம் கழித்து வெயிட் பண்ண எடுக்கும் போது உதிரியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிரும். காரசாரம் இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான புலாவ் தான்.